குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி அவர் மயக்கத்துல இருந்து அவர் மறுபடியும் எந்திரிச்சு போறவரு பில்லு கட்டிட்டு போறதுங்கிறது இதெல்லாம் யாரோட பொறுப்பு? பணம் கட்டாம போயிருக்காங்கன்னு சமூக வலைதளத்துல போடுற அளவுக்கு இவங்க வாழ்க்கை இருக்குன்னா கடந்த காலத்துலயும் வாடகை கொடுக்கலன்னு பஞ்சாயத்து இவ்வளவு வெக்கங்கட்ட ஒரு வாழ்க்கையவா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வெளியிட்டாருன்னா இப்ப நீங்க அது உண்மை என்னங்கிற நிலையை நீங்க சொல்லணுமா இல்லையா? நீங்க அமைதியா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ பணம் வர்றது மட்டும்தான், வருமானம் மட்டும்தானா, இன்கமிங் மட்டும்தானா, அவுட் கோயிங்கே கிடையாது அவங்க வாழ்க்கையில? ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு சூழ்நிலை கைதி. கிடா வெட்டி விருது போடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் மண்டபம் சைவ மண்டபமா போச்சு. இல்ல வேற மண்டபம் இல்லையா சார்? நான் ஒரு சமாளிக்கிறத பார்ப்பன லாபி அவருக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா உச்சத்துல இருக்காரோ அந்த அளவுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமா இருக்கு. தக்கன கேரக்டர் நடிச்சாலே பிரச்சனை வராதுங்க. அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு 30 வருஷம் தன்னை நம்பிய ரசிகர்களை மோசடி செய்த ஒரு பேர் வழினா ரஜினிகாந்த். 73 வயதுல இவர் நடிக்கிறது இவருக்கு சுமை தானங்க. இவருக்கு ரிட்டையர்மெண்ட் யார் கொடுக்கறது? அரசாங்கமா இருந்தா 60 வயசுல ரிட்டையர்மெண்ட். இவருக்கு ரிட்டையர்மெண்ட் குடும்பம் தானே கொடுக்கணும். கொடுப்பாங்களா சார்? என்ன கொடுக்கலையே. ஏங்க தங்க முட்டை ஓடுற கோழிங்க அறுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? திரு ரஜினி அவர்கள் கடந்த வாரம் உடல்நிலை குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செஞ்சிருந்தாரு. டிஜாஜாய் வெளில வரும்போது பாத்தீங்கன்னா பில்லு கட்டல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆல்ரெடி 2011 ஒரு தனியார் மருத்துவமனையில இதே மாதிரி அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் டிஜாஜாய் வரும்போது அதுக்கு பில்லு கட்டல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது உண்மையா எப்படி சார்? பில்லு கட்டலைங்கிறது எப்போ வரும்? ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு நீங்கள் பில்லு கட்டாமல் வந்தீங்கன்னா பிரச்சனை எப்போ வரும்? அந்த புளு சட்டக்காரரை கூப்பிடியா இன்னும் ஒரு எப்போ பின்னாடி ஓடி வருவாங்க தெரியுமா? சில பேர் மறந்து ஃபோன் பண்ணிட்டு போயிடுவாங்க, பின்னாடியே ஓடி வருவாங்க. சில ஹோட்டலில் அதெல்லாம் நடக்கும். பில்லு கொடுக்க மறந்துட்டீங்க, கொடுத்துட்டேம்பாங்க, கொடுக்காம போயிட்டீங்க, மறந்துட்டீங்கம்பாங்க. இது சாமானிய மக்களின் வாழ்க்கையில் கூட ஒரு ஆஸ்பத்திரியில் பணம் கட்டாமல் போயிடுவாங்கிறத கற்பனையே பண்ண முடியாது. பிரபலமாக இருக்கிறவர்கள் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பாங்க, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிறுவனம் நம்புகிற போது இது மாதிரி ஒரு ரிசல்ட் வர்றது அப்படிங்கிறது இது முழுக்க ரஜினிகாந்தின் தவறாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரியான இயல்பு கொண்டவர் கிடையாது. அவர் தெரியாம நடக்காது இல்லை சார்? அவருக்கு தெரியாமன்னா குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் நடக்குது. இதற்கு அவருடைய மனைவி தான் பொறுப்பு இருக்கணும். லதா ரஜினிகாந்த் தான் பொறுப்பு இருக்கணும். நீங்கள் நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், நான் பேஷண்டாக இருக்கேன்னா பில்லு நானாக கட்டுறேன். போய் சொந்தக்காரவங்க, அப்பா அம்மா, பெரும்பகுதி யார் அத்தாரிட்டி? அதில் யார் அட்மிட் பண்ணாங்களா, யார் கையெழுத்து போட்டாங்களா, யார் கூட்டிகிட்டு வந்தாங்களா, அதுதானுங்க பொறுப்பு. பணம் இவரோட பணமாக கூட இருக்கலாம். அவராக பில்லு கட்டுவார். போய் அவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி அவர் மயக்கத்தில் இருந்து அவர் மறுபடியும் எந்திரிச்சு போகிறவர் பில்லு கட்டிட்டு போகிறதுங்கிறது இதெல்லாம் யாரோட பொறுப்பு? இது முழுக்க லதா ரஜினிகாந்தோட பொறுப்பு, அவங்க குடும்பத்துடைய பொறுப்பு. அப்போ அவங்களுக்கு ஒரு பொது வெளியில் ஒருத்தர் ஒரு மருத்துவராக இருக்கிறவர் பணம் கட்டாமல் போயிருக்காங்கன்னு அவர் சமூக வலைதளத்தில் போடுற அளவுக்கு இவங்க வாழ்க்கை இருக்குன்னா கடந்த காலத்துலேயும் வாடகை கொடுக்கலன்னு பஞ்சாயத்து வந்துச்சு. எல்லா முறையுமே இவ்வளவு வெக்கங்கட்ட ஒரு வாழ்க்கையவா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க செய்வாங்கங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். நீங்கள் நல்ல வேளை நீங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் வரலை, வந்திருந்தா நீங்கள்லாம் டாக்டர் அடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு புகார் வருதுன்னா அதற்கு உரிய பதில் என்ன? நான் கேட்கிறேன். ஒருத்தர் சும்மா அப்படி போட்டாருன்னா மான நஷ்ட வழக்கு போடுவாங்களா இல்லையா? கண்டிப்பா சார். நம்மள மாதிரி ஊடகவியலாளரையே வழக்கு போடுறாங்க. நீ எப்படி அதை பேசலாம் அப்படி கேட்கறாங்க. ஆதாரம் எப்படி பேசலாம், ஆதாரம் இல்லாம எப்படி பேசலாம் கேட்கறாங்க. அப்ப ஆதாரம் இல்லாம ஒருத்தர் பொது வெளியில இந்த தகவலை எப்படி அவர் வெளியிட முடியும்? அவர் வெளியிட்டாருன்னா இப்ப நீங்க அது உண்மை என்னங்கிற நிலையை நீங்க சொல்லணுமா இல்லையா? நீங்க அமைதியா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ பணம் வர்றது மட்டும்தான், வருமானம் மட்டும்தானா, இன்கமிங் மட்டும்தானா, அவுட் கோயிங்கே கிடையாது அவங்க வாழ்க்கையில? வரவு செலவுல உண்மைதானா? திரும்ப யாருக்கு கொடுக்குற பழக்கமே இல்லையா? ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு சூழ்நிலை கைதி. ஏற்கனவே நான் என்னுடைய ரசிகர்களுக்கு கிடா வெட்டி விருது போடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் மண்டபம் சைவ மண்டபமா போச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இல்ல வேற மண்டபம் இல்லையா சார்? வேற மண்டபம் இல்லையா? அவர் மண்டபத்தெல்லாம் போடணுமா? அப்படி இல்லைங்க, இதெல்லாம் ஒரு சமாளிக்கிறது. அவர் யாரு? அவரை இயக்கக்கூடியவர்கள் யாரு? லதா ரஜினிகாந்த், ஒய்ஜி மகேந்திரன், குருமூர்த்தி, இந்த ஒரு பார்ப்பன லாபி அவருக்குள்ள ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை கைதியா அவர் இருக்காரு. இல்லை சார், இப்போ இதே தனியார் மருத்துவமனையில் நீங்களும் நானும் போகும்போது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பில்லை கட்டிட்டு தான் உள்ளே போக முடியும். ஆப்ரேஷன் ஆனது எதாக இருந்தாலும் சரி. இல்லை ஒரு
அப்படி இல்ல, அதாவது என்ன செய்வாங்கன்னா ஒரு அமௌண்ட் கட்டி அப்புறம் பண்ணுவாங்க. பிரபலமா இருக்கிறதுனால ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு உலகம் அறிந்த ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஆளு, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறப்ப அவங்க அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல. அப்ப திரும்ப வரும்போது அவங்க திரும்ப அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துடலாம். ஆனால் ஏன் வரல, ஏன் கொடுக்கல, ஏன் ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு வரல, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அவர்கள் தான் பதில் சொல்லணும். இல்ல இது ஒரு முறை இல்லை சார், பல முறை நடந்திருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதே ராகவேந்திரா மண்டபத்துக்கு வரி கட்டுறதா இருக்கட்டும், திரு லதா ரஜினிகாந்த் நடத்துற பள்ளிக்கான அந்த வரியா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோவா படப்பிடிக்கும் போது கூட ஒரு பொண்ணு வந்து தயாரிச்சாங்க அந்த படத்தை. அதுல வந்து ஹோட்டல்ல தங்கியிருந்தவங்களுக்கு பில்லு கட்டாம வந்ததா இருக்கட்டும், பல முறை இதே நடந்திருக்கு சார். என்னதான் நடக்குது அவங்க குடும்பத்துக்குள்ள? இதுக்கெல்லாம் சேர்த்து தானங்க அவங்க ஆளுகிற அரசாங்கங்களை ஆதரிக்கிறாங்க. நீங்கள் வரி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் சொல்றீங்க ராகவேந்திரா மண்டபத்துக்கு வரி கட்டலைன்னா, அதுக்கெல்லாம் சேர்த்து தானே இப்போ வந்து யார் ஆளுகிற அரசாங்கமாக இருந்தாலும் ரஜினிகாந்த் முதல்ல வாழ்த்து சொல்லுவார், கவனிச்சிருக்கிறா? நம்மெல்லாம் வந்து பண மதிப்பு நீக்கத்தில் வந்து தெருவில் நின்று எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வாசல்ல நூற்றுக்கணக்கான பேர் வந்து வெயில்ல இதே மாதிரியே, அதில் ஒரு 100-150 பேர் அன்னைக்கு இறந்து போனாங்க. வங்கி வாசல்ல வெயில்ல காத்திருந்து தன் கையில் வைத்திருக்கிற பணத்தை மாற்ற முடியாமல் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருந்த போது ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு? புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னாரு. இப்ப பழைய இந்தியாவில் வாங்கின சம்பளம்லாம் என்ன கணக்குன்னு கேட்டாங்க. அப்பயே எப்பொழுதுமே அவர் என்ன செய்வார்னா, ஆளுகிற அரசாங்கத்திற்கு வந்து வந்து லாலி பாடுறதுல ரொம்ப பெரிய கெட்டிக்காரர். அவர் பெரிய, அதை எப்பவுமே நீங்க பாருங்க, அவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுக்கு அனுசரணையா போவார். அதே மாதிரி நீங்க ஜெயலலிதாவோட கூட ஒரு முறை எமோஷனலாகி பேசிட்டாரே தவிர மறுபடியும் அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டார் அவர். இவரை நம்பி, இவர் அடிச்ச டயலாக்கை நம்பி மறுபடியும் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது இவர் உசுப்பேத்தி விட்டு லட்சக்கணக்கான ரசிகர்கள் கிளம்பி வேன் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருவாரு, அது ஆரம்பிச்சிருவாருன்னு போஸ்டர் ஒட்ட, விளம்பரம் பண்ண, பேனர் கட்ட, வாழ்க்கையவே தொலைச்சு விட்டாங்க போறான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் வந்து தன்னை நம்பிய ரசிகர்களை மோசடி செய்த ஒரு பேர் வழினா ரஜினிகாந்த் தான். நீ வெளிப்படையா சொல்லியிருக்கணும், எனக்கு அரசியல்ல உடன்பாடு இல்லை, நற்பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. அவனை நம்ப வச்சு ஈர துணியை போட்டு கழுத்தறுத்தது மாதிரி தொடர்ந்து நம்ப வச்சு பூரா நாசமா போயிட்டான். அன்னைக்கு 30 வயசுக்காரனா இருந்தவன் பூரா இன்னைக்கு 60 வயசுக்காரன். அன்னைக்கு 40 வயசுக்காரனா இருந்தவன் பூரா இன்னைக்கு என்ன வயசு அவனுங்களாம்? அவன்லாம் 70 வயசுக்காரன், சுகர் பேஷண்டா. உயிரோட இருப்பானு தெரியல. 10 பேர் செத்துட்டாங்க கொரோனாவில். ஏன்னா இவர் குடிச்ச சிகரெட்டை பார்த்து குடிச்சவன் பூரா கொரோனாவில் போயிட்டான். ஏன்னா நுரையீரல் தொற்றுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து புகைப்பது தான். அதனால இவருடைய ஆதாயத்துக்காக, இவர் வெற்றிக்காக, இவர் படம் ஓடணுங்கிறதுக்காக, இவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாசமா போனவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி, அவரை தொடர்ந்து அந்த நம்பிக்கை துரோகத்தின் தொடர்ச்சியில தான் ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து நிற்கும். ஆனா இவருடைய உடல்நல குறைவுக்கு காரணம் வந்து மருத்துவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. பாத்தீங்கன்னா இவருடைய மனநிம்மதி தான் இவருடைய பிரச்சனை காரணம் அப்படிங்கிறாரு. என்ன எப்ப வந்து மகிழ்ச்சி குறையுதோ அப்பெல்லாம் இது மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். உண்மையில அவர் நிம்மதி இல்லாம இருக்காரு. எப்படி 73 வயதானதற்கு பின்பும் வந்து அவங்க வந்து இடைவிடாம படப்பிடிப்புல இருக்கணும், இன்னும் பந்தய குதிரையா இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும், நான் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், எனக்கு தான் வசூல்ல நம்பர் 1 இருக்கணுங்கிற நெருக்கடிக்கு தன்னை ஆளாக்கி கொண்டிருக்கிற போதே அவங்களுக்கு அது நெருக்கடி வரத்தானே செய்யும். அவரை ஓய்வுக்கு அனுமதிக்காது யாருடைய பொறுப்பு? அவங்க குடும்பத்தான பொறுப்பு. அதனால அவர் தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி வந்து உடல்நலம் பாதிக்கப்படுறதுங்கிறது வயது மூப்பு ஒரு முக்கியமான காரணம். வயதுக்கு மீறி அவர் வேலை செய்யறாரா? எப்படி குழந்தை தொழிலாளர்களை நம்ம சொல்றோம், அந்த வயசுல வந்து அவனை வேலைக்கு அனுப்பக்கூடாதுங்கிறோம். அது மாதிரி ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்களை வந்து வேலை வாங்கக்கூடாதுல்ல, அதான முறை. கண்டிப்பா. இப்போ நீங்க அது ஒரு படமே எடுக்கிறான்ல, ஒரு வாழைத்தார தூக்குற ஒரு சிறுவன் ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல, அது அவனுக்கு அந்த வயதுக்கு அது சுமை இல்லை. 73 வயதுல இவர் நடிக்கிறது இவருக்கு சுமை தானங்க. இவருக்கு ரிட்டையர்மெண்ட் யார் கொடுக்குறது? அரசாங்கமா இருந்தா 60 வயசுல ரிட்டையர்மெண்ட், 58 வந்து எடப்பாடி 60 ஆக்குனால சொல்றேன், 60 வயசுல ரிட்டையர்மெண்ட். இவருக்கு ரிட்டையர்மெண்ட்டாக குடும்பம் தானே கொடுக்கணும். கொடுப்பாங்களா? கொடுக்கலையே. ஏங்க தங்க முட்டை ஓடுற கோழிங்க அறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மறுபடியும் ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறாங்க. சம்பாதிக்க போனா 500 கோடி வசூல் ஆகுது, 1000 கோடி வசூல் ஆகுது, இன்னொரு படம் நடிக்கட்டும் அப்போ திட்டம் போட்டு செய்யறாங்க. அதனால அவருக்கு ஓய்வு கொடுங்கய்யா அப்படிங்கிறதான். இல்ல எந்த அளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா உச்சத்துல இருக்காரோ அந்த அளவுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமா வயதுக்கு தக்கன கேரக்டர் நடிச்சாலே பிரச்சனை வராதுங்க. அமிதாப் பச்சன் மாதிரி நீங்க வயதுக்கு, நீங்க 73 வயசா இருக்கும் போது நீங்க 43 வயசுக்காரரா 30 வயசை குறைச்சு காட்டணுங்கன்னு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், என்கவுண்டரே சட்ட விரோதம், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வேட்டையில நடிக்கிறாரு. அப்ப நீங்க வந்து இன்னும் வந்து மனித உயிர்களை பறிக்கிற ஒரு மோசமான சட்டவிரோத படுகொலை தான் என்கவுண்டர், அதுக்கு ஆதரவான ஒரு கேரக்டர்ல போய் அவர் நடிக்கிறாரு.
இதெல்லாம் வந்து ஒரு மோசமான செயல்பாடு. இந்த வயசுல வந்து அவர் ஆக்டிவா இருக்கிறாரு, அப்படி வேகமா நடக்கிறாரு அப்படின்னு சீனு பில்டப் ஓவரா கொடுக்குறாங்க. இந்த வயசுல வேகமா நடந்தா அது என்னவாகும்? உங்களுக்கு பழைய நடிகர் வந்து கார்த்திக்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா, அலைகள் ஓய்வுகள் எல்லாம் நடிச்சார், நவரச நாயகன் கார்த்திக். ஏன்னா இப்ப இருக்க தலைமுறைக்கு கார்த்தினா இப்ப மெய்யழகன் கார்த்தியை நினைச்சிருவாங்க. அதுக்காக அதை சொல்றேன் சேர்த்து. அவங்க அப்பா வந்து உடற்பயிற்சினாலதான் இருந்தாரு. காலை நேரத்துல ஊட்டியில போய் முத்துராமே உடற்பயிற்சிக்காக வந்து காலை நேரத்துல வந்து அப்படியே ஜாக்கிங் பண்ணி ஓடுனாரு. ஓடும்போது அந்த காலை பொழுதுல வந்து ரொம்ப பனி படர்ந்து இருக்கிற நேரத்துல ஆக்சிஜன் வந்து குறைவாகுமா, அது அவருக்கு தெரியல. அவர் ஓடிக்கிட்டே இருந்தாரு. அது உடல்நலம் குளிர் வேற. ஆமா, ஓடிக்கிட்டே இருந்தாரு. காலை நேரத்துல திடீர்னு மூச்சு திணறி இறந்துட்டாரு. 50 வயதுகள்ல இறந்துட்டாரு அவரு. எதுக்கு சொல்றேன்னா உடற்பயிற்சினாலே இறக்குறாங்க. நீங்க எதை வந்து, அதாவது தேனை தேடி தேடி அலைகிறது வந்து அதை தூக்கி ஒரு தேன் கூடத்தில் போட்டு விட்டால் மூச்சடங்கி செத்து போகிறது. நீங்கள் எதன் பொருட்டும் அதீதமான எல்லைக்குள்ள போயிட்டீங்கன்னா அழிவு நிச்சயங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டுற போது, அவர் ஏற்கனவே சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்யப்பட்டவர், அவர் பல நோய்கள் உள்ளவர், அவரே எப்படி பக்குவமா பார்த்துக்கிறணுமோ அப்படிதான் இருக்கணும். அதீதமான ஒரு வேலை திட்டத்துல அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்ல உட்படுத்தப்படுறாங்களே எப்படி சார்? இப்ப சூப்பர் ஸ்டார் அவர் ஓடுற குதிரைங்க, பந்தய குதிரையா வச்சிருக்காங்க. அது குதிரையை கட்டி போடவே மாட்டேங்கிறாங்க. அவுத்து விட்டு ஓட விட்டு அதை வசூல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்து வந்தமைக்கு மிக்க நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.